ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் மில்க் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சப்ஜா ஷேக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அழகாக ஒரு மில்க் ஷேக் செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலுமே genervies.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருளோட ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதில் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் genervies.online பற்றி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரோசன் மில்க் எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கம்மி தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம். ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கி அந்த பாலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓவர் நைட் வச்சுட்டு அதை ஃப்ரீசரில் வச்சு நல்லா கட்டியானதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த ஃப்ரோசன் மில்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பனானா எடுத்துக்கிட்டு 2 பனானா எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு, அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிக்சிங் ஜாரில் மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீசன் அந்த மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது அடிப்படும் மிக்சி ஜாரில். இல்லைன்னா அடிப்படாது இல்லை பார்த்தீங்களா? அதனால் நல்லா அப்படி உடச்சி விட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மில்கை ஆட் பண்ணுங்க. நல்லா அப்படி உடச்சி விட்டு பாருங்கள் கைஸ், இந்த மில்க் இப்படி தான் இருக்கும். இது அப்படியே நீங்கள் பேக்கெட்டோடு வாங்கிட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ராவாகவே குடிக்கலாம். அது ஒன்றும் ஆகாது. இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா பூஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பனானா, இதை நீங்கள் கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நாட்டு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை தான் ரொம்ப ஹெல்தி. அதனால தான் நான் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்குவேன். இது பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம ரெடி பண்ண இந்த சப்ஜா ஷேக் ரெடி ஆயிடுச்சு. கைஸ், எம்மியான சப்ஜா ஷேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.